என்னெல்லாம் பேசணும். அதாவது நேற்று வந்தவன் கட்சி ஆரம்பித்தவன்லாம் வந்துட்டான் முதல்வர் ஆகணுன்ட்டு ஒருமையில் பேசினாரு. எவ்வளோ மோசமாலாம். இஸ் ஏ ஃபெயிலியர் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர். சட்டம் ஒழுங்கு, வன்முறை, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான இந்த காற்று அடிக்கும்போது ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்போது இவர் பாவம் நல்ல எம்எல்ஏவாக இருந்தாலும் இவர் தான் பாஜகவை எதிர்க்கிற தலைவரே இவர் தானா. நமக்கு தெரியும் இவர் அண்டர் அண்ட் டீலிங்கில் என்னெல்லாம் பாஜகவோட பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ரொம்ப நல்ல தீர்ப்பு. மக்கள் பணம் அது இது பரிசு பொருள்லாம் வாரி குவிச்சாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு 2வது வாட்டி ராஜ்பவனில் பேசுவார்னு என்னைக்கு சேகர் பாபு சொன்னாரோ எதை சொல்ல மாட்டாங்கன்னா 55 வருஷத்தில் வாங்கின கடன் தொகையை அவருடைய சினிமா கவர்ச்சி, இளம்பெண்கள் இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு மயங்கி போட்டாங்க. சிறுவர்கள் குழந்தைகள் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணி போட வச்சுட்டாங்க. 2 பெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு டுடே யாரான உடனடியாக கான்டாக்ட் பண்ணோம். ஆதவர்ஜுனா கான்டாக்ட். இப்போ இவருக்கு திருமாவளவனுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உண்டு. விஜயனுடைய அரசியல் வருகையால் எல்லாரும் இழப்புக்கு ஆளாயிருக்காங்க, கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அளவில். இப்போ இவர் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி இழந்தார். 230 தொகுதியில் 220 தொகுதியில் யாருக்கும் யாரையும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் இருக்கார். அவர் கூட தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்கள் மகிழ்ச்சியாக தான் சார் இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள். ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம், ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கோம். 100 சீட்ஸ் மேலே போயிட்டுருக்காங்க, லீட் போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போது என்ன தோணுது? ரிசல்ட் என்ன தோணுது? ரொம்ப நல்ல தீர்ப்பு. மக்கள் பணம் அது இது பரிசு பொருள்லாம் வாரி குவிச்சாலும் அவங்க சரியான தீர்ப்பை தான் எழுதியிருக்காங்க. இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்துருக்கிற இந்த அடி இனி வரும் தேர்தல்களில் மக்களுக்கு பணம் கொடுத்து பரிசு பொருள்கள் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிற எவனுக்குமே இது ஒரு பாடமாக இருக்கும். நம்ம என்ன கொடுத்தாலும் ஜனங்க வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாண்டா செய்வாங்க. அதனால் நம்ம பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு முடிவுக்கு இந்த பணநாயக கல்ச்சர் இருக்குல்ல, அது ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல் கேள்வியே ஸ்டாலின் சார் அவரோட தொகுதியில் தோத்துட்டாரு. ஒரு முதல்வராக இருந்த ஒருத்தர் அவரோட சட்டமன்ற தொகுதியில் தோத்துருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய அடியாக தான் பார்க்கப்படுது. அவர் வெற்றி பெற்றிருந்தா கூட இது வேற மாதிரி பேசியிருக்கலாம். பட் அவரே தோத்துறாருன்றப்ப இது எப்படி எடுத்துக்கிறது? சாதாரணமாக ஒரு ஆளும் கட்சி தோத்துதுன்னா எதிர்கட்சி ஆகும். முதல்வராக இருக்கிறவர் எதிர்கட்சி தலைவராவார். இதுதான் சாதாரணமாக நடக்கிறது. இப்போ பாருங்கள், விதி வலியது. விதி எந்த அளவுக்கு வலியதுன்னா, இப்போ திமுக எதிர்கட்சி ஆகும். அண்ணா திமுக அந்த அந்தஸ்தையும் இழக்க போகுது. திமுக எதிர்கட்சி ஆகும். ஆனால் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா எம்எல்ஏவாக இருக்கணும்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ யாரோ ஒருத்தர் தான் எதிர்கட்சி தலைவராக திமுகவில் ஆவாங்க. ஸோ ஒரு ரொம்ப துரதிருஷ்டமான நிலைமை தான். எனக்கு இதில் வருத்தம் தான். அவரு இல்லை, ஸ்டாலின் ஜெயிச்சு எம்எல்ஏவை போய் உள்ளே உட்காந்து விஜயை முதல்வராக பார்த்து பார்த்து 5 வருஷம் வயிறு எரிஞ்சு சாகணும். என்னெல்லாம் பேசணும். அதாவது நேற்று வந்தவன் கட்சி ஆரம்பித்தவன்லாம் வந்துட்டான் முதல்வர் ஆகணுன்ட்டு ஒருமையில் பேசினாரு. எவ்வளோ மோசமாலாம் விஜய். அப்போ அவர் உள்ளே போய் உட்காந்து விஜய் பர்ஃபார்மன்ஸை பார்த்து விஜயுடைய மெக்னானிமிட்டியை பார்த்து வெக்கி தலை குனியணும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஃப்ரீ ஆகிட்டார, போவே வேணாமா சட்டசபைக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் எனக்கு உள்ளபடியே ஒரு வருத்தம் என்னன்னா, அவர் நல்லா பண்ணியிருக்கார். ஆஸ் அன் எம்எல்ஏ மினிஸ்டராக, சீஃப் மினிஸ்டராக ஹி ஹஸ் ஃபெயில்டு, மிசரபிள் ஃபெயிலியர் அவர் என்ன கேட்டால் ஆஸ் சிஎம். ஏன்னா சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ணல. அவர் தானே போலீஸுக்கு சட்டம் ஒழுங்கு, வன்முறை, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான இந்த கற்பழிப்பு எதையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் ஜாலியாக இருந்துட்டார். ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு. அதனால் இஸ் ஏ ஃபெயிலியர் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர். பட் ஆஸ் அன் எம்எல்ஏ ஹி வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதாவது இந்த வழியாக தான் போவார்.
நான் இப்போ இங்கே இருக்கிறேன், இதை தாண்டி தான் அவர் குளத்தூருக்கு போனோம். நான் பார்ப்பேன், மாசத்துல 2 வாட்டியாவது போயிடுவார். போயிட்டு தொகுதியை வந்து கவனிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற நலத்திட்டங்கள், அப்புறம் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் குளத்தூரை போய் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னால் அந்த குளத்தூர் இன்னைக்கு இல்லை. நிறைய டெவலப்மெண்ட், நிறைய பிரிட்ஜஸ், பார்க்ஸு, கல்யாண மண்டபம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆஸ் அன் எம்எல்ஏ he has done exceedingly well. ஆனால் இந்த காற்று அடிக்கும்போது, ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்போது இவர் பாவம் நல்ல எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுக சார்பில் நின்றுக்கிறாருல்ல சார். நீங்க வந்து விசில் ஊதி தள்ளிடுச்சு சார். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஸ்டாலின் ஆட்சி எப்படி போறான்னு தெரியாது, ஆனா சட்டமன்ற தொகுதியெல்லாம் ஜெயிச்சுருவாருன்னு சொல்லுவீங்க. ஆமா, எனக்கு அப்படி ஒரு கணக்கு இருந்தது. ஏன்னா இஸ் எ குட் எம்எல்ஏ, அதனால அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இந்த காற்று அடிச்சு சுனாமியில பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தவிடுபொடி ஆயிடுச்சு சார். இன்னைக்கு காலையில் வரைக்குமே 3ஆம் இடம் தான் இருந்தாங்க திமுக. அதிமுக தான் போகணும்னு நினச்சோம். இவ்வளோ பெரிய தோல்வி எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? மக்கள் விரோத ஆட்சி தாங்க. அதாவதுங்க, நம்ம வந்து பணம் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறான்றதுக்காக பொய்யான ஒரு மாய உலகத்தை சிருஷ்டிச்சு நம்மளும் அதை நம்பி மக்களையும் அதை நம்ப வைக்கிறது, ஊடகங்களை பயன்படுத்தி அப்படியே இருந்தோம்னா இப்படிதான் தீர்ப்பு வரும். என்ன எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி, ஸ்டாலின் தான் வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தகுதி உள்ளவர். நான் கூட சொன்னேன், என்ன லாங்குவேஜ்லயே அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுவார்னு சொன்னேன். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அப்போ அவரை வந்து தேவையில்லாம பூஸ்டப் பண்ணாங்க. அதாவது அவர் தான் இந்தியா அதாவது ராகுல் காந்திக்கெல்லாம் விட இவர் தான் பாஜகவை எதிர்க்கிற தலைவரே இவர் தானா. நமக்கு தெரியும் இவர் அண்டர் அண்ட் டீலிங்ல என்னெல்லாம் பாஜகவோட பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் சும்மா இவருடைய ஆதரவாளர்கள் பேசுறது, ஸ்டாலின் வந்து அப்படியாக்கம், ஆணையாக்கம், பூனையாக்கம், பொற்கால ஆட்சி தருகிறார், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், உதயநிதி இவருடைய பையன் வந்து துரைமுருகனே புராணி பாடினாரு. இந்த பவள விழா நடத்தினாங்கல்ல வள்ளுவர் கோட்டத்தில் திமுக கட்சி, அதில் தான் இந்த இதெல்லாம் நடந்தது. அப்போ அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அவருடைய செயல்பாட்டில் திருப்தி அடையலை. அவர் நிர்வாகத்தின் மேலே கோபம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கோபம் வந்து வெளியில் காட்டாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஊடகங்கள் தானே முதல்ல அதை செய்யணும். ஊடகத்தினுடைய அறம் என்ன, ஊடக அறம் தர்மம்னா என்னன்னா கேள்வி கேட்கணும், ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும், மக்களுக்காக கேள்வி கேட்கணும். இந்த ரெண்டையும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் செஞ்சு தான் 5 வருஷமா. அதுக்கு மாறா ஆட்சியாளர்களுக்கு லாலி பாடிட்டு இருந்தாங்க. என்ன பொற்கால ஆட்சி நடக்குது, அப்படியே டபுள் டிஜிட் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். எதை சொல்ல மாட்டாங்கன்னா 55 வருஷத்தில் வாங்கின கடன் தொகையை இவர் 5 வருஷத்தில் வாங்கிட்டார், 5.5 கோடி. இதனால இந்த நாட்டின் பொருளாதாரம், மாநிலத்தின் பொருளாதாரம், கடன் சுமை ஏறி இருக்குது. வாங்கின கடன்ல முக்காவாசி கரப்ஷனுக்கு தான் போயிருக்குது. அப்போ இதெல்லாம் ஊடகங்கள் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்து கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் வந்து புகழ்பாடல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜனங்க இதெல்லாம் கூலாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை, ஜனங்க கூலாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சார் அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல அவங்க பனிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியா இன்னைக்கு ஹாட் டாபிக் விஜய் அவர்கள். அவர் அடுத்து வெற்றி பெற்றுட்டாரு, முதல்வர் அடுத்த சிஎம் அவருதான்ற மாதிரி வந்திருக்கு. இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பல ஜேர்னலிஸ்ட் அகெயின்ஸ்டாக தான் பேசுனாங்க. 10 வருவாரா 5 வருவாராலாம் பேசியிருக்காங்க. 2% ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாருன்னு என் கூட சேர்ந்துட்டு இருந்த பல பத்திரிகையாளர்கள் டிபேட்டில் பேசுறதை பார்த்து நானே என்னடா இவ்வளோ அடிமுட்டாளுங்களா இருக்கானுங்களே, கலை யதார்த்தமே தெரியல, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே புரியல, வாங்கின காசுக்கு மேலே கூவிட்டு இருக்கானுங்களேன்னு நினைச்சது உண்டு. அவரே ஜெயிக்க மாட்டாரு, கூட்டம் ஓட்டா மாறாது, ஓட்டு கன்வெர்ட் ஆகாது, என்னெல்லாம் பேசுனாங்க. இப்போ அவரே ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னவங்க அவர் ஜெயிச்சிடுறாரு போலது 1-2 தொகுதியிலையும். முதல்வர் மெஜாரிட்டி அமைச்சர்கள்லாம் தோத்து போறாங்களா? அப்போ ரீடிங் ஆஃப் த பீப்புள் மைண்டு வந்து தப்பா போச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க ஒரு மாய உலகம் சிருஷ்டிச்சிட்டாங்கல்ல, பொற்கால ஆட்சியை ராஜராஜ சோழன் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்டாலின்,
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு 2வது வாட்டி ராஜ்பவன்ல பேசுவார்னு என்னைக்கு சேகர் பாபு சொன்னாரோ கடைசியில் எம்எல்ஏவா கூட இல்லாதாக்கி விட்டானுங்க. நாளுக்கு கரீனாக்கு போல இருக்குது. சரி சார். சார் இவ்வளோ பெரிய இடங்கள் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி. நிறைய பேர் கேட்டாங்க விஜயன் அடுத்து எம்ஜிஆர்னு. எம்ஜிஆருக்கும் மேல அந்த நிலைமை தான். ஆமா எம்ஜிஆர் வந்து 77 வந்து பல கட்சிகளோடு கூட்டணி வச்சு தான் கருணாநிதியை வீழ்த்தினாரு. 30% ஓட்டு வாங்கினாரு, தனிப்பெரும்பான்மை பெற்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல வந்து இன்னைக்கு விஜய் தனித்து தானே, அதானே இங்க சாதனை. இப்போ 105 110 போடுறாங்களே தாவேக்காக்கு, அது மொத்தம் தாவேக்காவுது. அதே திமுக +75 போடுறாங்கன்னா அந்த 75ல திமுக எவ்வளோ, மற்றவங்களுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அதிமுக +55னா 55 அதிமுக அது இல்லை, அதுல வந்து 45 இருக்கலாம், இல்லை 50 இருக்கலாம். ஸோ தனியாக இவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது முதல் தேர்தலில் 2.5 வருஷம் தான் அந்த கட்சிக்கு வயசே ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய சாதனை. நீங்கள் வந்து உலகில் எங்கும் நிகழாது. இதை வந்து என்ன சொல்றாங்க சில பேர், இந்த தீர்ப்பை புரிஞ்சிக்காம அவருடைய சினிமா கவர்ச்சி, இளம்பெண்கள் இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு மயங்கி போட்டாங்க, சிறுவர்கள் குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணி போட வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்றாங்க. இது வந்து மக்கள் அளித்த தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, பணபலத்துக்கு எதிரான தீர்ப்பு, அதிகார பலத்தை மிஞ்சிய தீர்ப்புன்றத பாராட்டத்தை அதை வந்து கொச்சப்படுத்துறாங்க. பாவம் என்ன பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு விமனுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பஸ் கொடுத்துமே தமிழ்நாடு பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டதாக தான் பார்க்கப்படுது. இது இளம் பெண்கள் எப்படி விஜய்க்கு? இல்லை எல்லாரும் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குரூப் ஒரு செக்ஷன் வந்து போட்டிருக்கோம். அதாவது பெண்கள் ஓட்டு வந்து எல்லாமே விஜய்க்கு வந்துடுச்சுன்னா அவர் 180 சீட்டில் ஜெயிச்சிருக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் அவருக்கு போட்டிருக்கு. பெரும்பகுதி அல்லது 50% போடல. இப்போ தலித்துகள்ல அதே தலித்துல ஆக பெரும் பகுதி வந்து இது பண்ணிட்டாங்க. யாரு விசிகாவை வந்து டிச் பண்ணிட்டு. ஏன்னா திருமாவளவன் நடந்துகின்ற அந்த மாதிரி வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது இந்த நாங்குநேரியில் வெட்டினான் பாருங்க, அடுத்தடுத்து 2 ஊர்ல போய் வெட்டினாங்களே, அப்போ பாதுகாப்பு இல்லை, அவங்க வந்து ரொம்ப மோசமா நடத்தப்படும் போது அவங்களுக்கு பாதுகாப்பா போய் நிற்க வேண்டிய திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் முதுகு பின்னால போய் உட்காந்துக்கிட்டு கூட்டணி தர்மம், இந்த அரசை எதிர்த்து பேசக்கூடாது, பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த நொண்டி சமாதானம் பண்ணா பார்த்தாங்க. அலையலையா படபடையா தலித் மக்கள் இன்னைக்கு பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சியில் பெரும்பகுதியை ஜெயிச்சிருக்கிறது யாரானா தாவேக ஆட்கள் தான். எப்படி இந்த மாயம் நடந்தது? எம்ஜிஆர் பீரியட்ல இது நடந்திருக்குது. அதனால வந்துங்க விஜய் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர், ஜாதி மதத்துக்கு அப்பால ஆட்களை எல்லாரையும் ஈர்த்திருக்காரு. இல்லைன்னா அவருக்கு வந்து 38% வந்திருக்காரு காலையிலேயே. ஆல்ரெடி 38%. இல்லை 40 தான்னா ஆச்சரியப்பட மாட்டேன் நான். ஈவன் இந்தியா டுடே மை ஆக்சிஸ் சொன்னதே 35% தான் அவருக்கு. ஆல்ரெடி 38 போயிட்டாரு, 39க்கு போயிட்டாரு. நிச்சயமா 40 தாண்டுவாரு. ஆனா இதெல்லாம் நம்ம சொன்னப்போ அட நீங்க வேறங்க, அவர் வந்து பெரம்பூர்லயே தோத்துக்குவாருங்க. அங்க இன்னைக்கும் ஆரோக்கியராஜ் அவர் பயங்கரமான சர்ச்செல்லாம் இவருக்கு எதிராக வேலை செய்யுதுங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. சரி சார், ஆல்மோஸ்ட் விஜய் தான் சிஎம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் சில இடங்கள் தேவைப்பட்டா விசிகா காங்கிரஸ் யாராவது வருவாங்களா அந்த சைடு இருந்து? யாராவது வருவாங்களான்னு நீங்க வீட்டில் உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்நேரம் விஜய் அவங்களுக்கு பேசி இருக்கணும். நான் விஜய் பொசிஷன்ல இருந்தா உடனே ஃபோன் பண்ணி, இது போல உங்க கட்சியில இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள், எனக்கும் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால உங்க உதவியெல்லாம் எதிர்பார்க்குறேன், நல்லாட்சி கொடுக்க நீங்கெல்லாம் உதவணும் அப்படின்னு சும்மா ஒரு காயினை போட்டு வச்சிடணும். எடுத்த உடனே எனக்கு ஆதரவு கொடுங்கெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்கள பாராட்டிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து மதசார்பற்ற அரசை நம்ம கொடுக்கணும். நான் உங்களெல்லாம் தேர்தலுக்கு முன்னாலே கூட்டணிக்கு வாங்கன்னு நான் விரும்பினேன், நீங்க தான் வந்து வரல, வந்திருந்தா சேர்ந்து இன்னும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு
பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்கொயரிஸ் பண்ணிட்டு விட்டுற வேண்டியது தான். சார் அப்புறம் 2 நாள் கழிச்சு பேச வேண்டியது. அவங்களே பேசுவாங்க, விஜய் பேசினாருங்க, விஜய் பண்ணாருங்க அப்படிங்க. நீங்க பாட்டுன்னு சார் வருவாங்களா சார், ஆதரவு கொடுப்பாங்களா, அவங்களுக்கு என்ன வயிற்று வலி? இப்போ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்டு. தாவேக்கா தான் இப்போ எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஏன்னா அதுதான் பெரும்பகுதி மக்களால் ஆதரிக்கப்பட்டு இப்போ வந்து முதன்மை கட்சியா வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயங்க. 2 பெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு டுடே யாரானா டிவிகே தான். முதன்மையான கட்சியா வந்துடுச்சு இல்ல. இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்டிட்டீங்கல்ல. 3வது ஒரு ஆள் வந்தா வீணாதான் போவான், மக்கள் நல கூட்டணி சொல்லுவாங்க, விஜயகாந்த் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வீணா போலையே, வெற்றி மாலை வந்து விழுந்துடுச்சு. அதனால இது வந்து இனிமேல் விஜய் வந்து பழைய மாதிரி இருக்கக்கூடாது. பழைய மாதிரினா அவ்வளோதான், அப்படியே 10 நாள் அமைதியாக இருக்கிறதுலாம் இல்லை. ஈ ஷுட் இன்டர்வென். ஆட்களெல்லாம் அனுப்பிச்சி, செங்கோட்டையன்லாம் இருக்கார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள், அவரெல்லாம் அனுப்பிச்சி பேச வைக்கணும். உடனடியாக கான்டாக்ட் பண்ணணும். ஆதவர்ஜுனா கான்டாக்ட். இப்போ இவருக்கு திருமாவளவனுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உண்டு. அண்ணன் தலைவர் அண்ணன் தான் சொல்லுவார். அவங்களாம் உச்சி பேசி பரவாயில்ல வாங்க, பாஜக பிரசிடென்ட் ரூல் அது இதுன்னு கொண்டு வந்து பேக்டோர் வழியாக என்ட்ரி ஆகிடுவான். கவர்னர் ரூலு அப்படின்னாலே அது பாஜக ரூல் தானே, அதெல்லாம் வேணாம். நீங்கள் வெளியே இருந்து உள்ளே வர முடியலன்னா வெளியே இருந்து கூட ஆதரவு கொடுங்க, தப்பே கிடையாது. கலைஞருக்கு காங்கிரஸும் பாமகவும் கொடுத்து தானே இது பண்ணாங்க 2006. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், விஜயால சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியலன்னா ஆளுநர் வந்து சிங்கிள் சைடு யார் இருக்காங்களோ அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அதிக இடங்கள் பெற்ற கட்சி அதுதாங்க மரபு, அதுதான் சட்டம். லார்ஜஸ்ட் எப்படி வாஜ்பாயை கூப்பிட்டாங்க? வாஜ்பாயை ஒரு பீரியடில் ஃபஸ்ட்டு ஆட்சி அமைக்க ஏன் கூப்பிட்டாங்க? மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் அவர் தான் உள்ளதில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையில் வச்சுருந்தார். அதனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து யார் அதிக சட்டசபையில் அதிக பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி தலைவரை தான் கூப்பிடுவாங்க. ஓகே சார், ட்ரை அண்ட் ஃபார்ம் தி மினிஸ்ட்ரின்ட்டு. அடுத்து அதிமுக, நீங்கள் எல்லா இன்டர்வியூலும் சொல்லுவீங்க அதிமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும், 3ஆம் இடத்துக்கு போகும். ஆமாம், அதான் நடந்துட்டு இருக்குது. அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. டிஸ்டன்ட் தேர்டு. ஓகே சார், இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருப்பாரு இபிஎஸ், இப்போ அது கூட இல்லை. இந்த இவ்வளோ இல்லை, எல்லாருக்கும் விஜயனுடைய அரசியல் வருகையால் எல்லாரும் இழப்புக்கு ஆளாயிருக்காங்க, கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அளவில். இப்போ இவர் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி இழந்தாரு, எம்எல்ஏ பதவியும் இழந்துட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிற வாய்ப்பு அந்த கட்சிக்கு இருந்தும் இவர் ஆக முடியாது. இதெல்லாம் ஸ்டாலின் இழப்பு. இப்போ எடப்பாடி இழப்புன்னா, எதிர்கட்சி தலைவர்னா ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய அந்தஸ்து உண்டு. அப்ப எதிர்கட்சி தலைவரா இவ்வளவு 5 வருஷம் இருந்தாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா கூட அவர் இருக்க முடியாது. எம்எல்ஏ ஆயிட்டாரு, ஆனா எதிர்கட்சி தலைவரா கூட இருக்க முடியாதுன்னா இத கஷ்டம் தானே அவங்களுக்குலாம். ஸோ அடுத்தபடியாக தாவேக்கா இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்க, அவரோட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மற்ற கட்சியினர் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இபிஎஸ் வந்து தாவேக்கா வேட்பாளரை வாங்கிட்டாருன்ற மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு. இன்னைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அதெல்லாம் அப்போ வந்து தேர்தலுக்கு முன்னால் நடந்த விஷயம். தேர்தல் வந்த பிறகு, தேர்தலில் மக்கள் ஆதரவை பார்த்த பிறகு கொஞ்சம் அப்படி பயந்து நின்றவங்க கூட நிமிர்ந்து நிற்பான்ல. விஜய்க்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குது, விஜய் தான் வந்து ஆட்சி அமைக்க போறாருன்னா எவனாவது வந்து அந்த கட்சி விட்டு போவானா? இப்போ எல்லாரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் சொல்கிற அந்த ஆர்குமெண்ட்டை நான் ஒத்துக்குவேன். ஏங்க எல்லாரும் 50லேயும் 60லேயும் இருக்கும்போது இவர் 110 கிட்ட வந்து இருக்காரு. அதனால் வந்து அந்த வாய்ப்பே இல்லைங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. சார், விஜய் வந்து பெரம்பூர் திருச்சிகளுக்கு 2 இடங்கள்ல அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு, அவர் தான் வெற்றி பெற சுச்சுவேஷன் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்த ரிசைன் பண்ணி ஆகணும், எந்த இடம் ரிசைன் பண்ணுவார்? பெரம்பூரை ரிசைன் பண்ணிட்டு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாமான்னு பார்க்குறேன். திருச்சி கிழக்கு சென்டர் ஆஃப் தி தமிழ்நாடுங்க, அதை அவர் வச்சுக்கிட்டு சிட்டியில் யாரை நிற்க வச்சாலும் ஜெயிக்க போகிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதை வந்து யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம் அவர். அப்படிதான் சார். இன்னைக்கு அமைச்சர்கள், பல்வேறு அமைச்சர்களும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க, அவங்க தொகுதியிலே தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்க அதிமுக சைடும் சரி, இன்னைக்கு திமுக அமைச்சர்கள், அதிமுக முக்கிய புள்ளிகள், பல்வேறு
எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் தவிர எல்லாருமே தோத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இபிஎஸ் வந்துங்க அந்த சொந்த ஊருக்காரு, அவர் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் வந்து சொந்தம், அதை சன் ஆஃப் த சாயில் தியரி தான். நம்ம ஊர் மனுஷன் ரைட்டு, அவர் இப்போ ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு, 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு ராஜா தானே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம்ல. ஜெயிச்சா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் நம்ம ஆளு, நம்ம ஊர் ஆளு, இப்போ ஜெயிச்சிட்டாருன்னா முதலமைச்சர் ஆவாரு, அப்போ அவர் எம்எல்ஏ ஆக்குவோம் அப்படின்றது கட்சி மாச்சரியங்கள்லாம் கடந்து ஓட்டு போடுவாங்கல்ல. உள்ளூர் அந்த சிந்தனை அதுதான். வேற தாவேகா கட்சியினர் அடிக்கடி சொல்லுவாங்க, விஜய் தான் எங்க பிராண்ட், விஜய் தான் எங்க முகன். அண்ணா நகர்ல ராம்குமார்னு ஒரு வேட்பாளர், அவர் வெற்றி பெற்றிருக்காரு. யாருன்னே ஏங்க அவருன்னு இல்லைங்க, 230 தொகுதியில 220 தொகுதியில யாருக்கும் யாரையும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விசில். ஓகே, அவ்வளவுதான். அதனால இந்த தேர்தலில் வந்து இது ஓகே தான், விஜய் தான் முகம், விசில் தான் சின்னம். அடுத்த தேர்தல் நீ இதே சொல்லிட்டு இருக்க முடியாது, விஜய் தான் முகம்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்த தேர்தலில் இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, எவ்வளவு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். ஆட்சி நிர்வாகத்தை பயன்படுத்தி அவங்க ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா அப்ப இந்த விஜய் தான் முகம், விசில் தான் சின்னம்லாம் தேவையில்லை. மக்கள் கிளீனாக ஓட்டு போடுவோம். அதே மாதிரி இன்னொரு ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு காலைல சொல்லியிருந்தாரு, 11 மணிக்கு சொல்லியிருந்தாரு, இன்னொரு எலெக்ஷன் வரதான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு எலெக்ஷன் வரணும் நடத்தணும்னா எவ்வளோ செலவு, எவ்வளோ பெரிய சிக்கல், காவல்துறை, போலீஸு, மத்திய அரசு, மத்திய பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து சும்மா போயிடுச்சு. ஏங்க எலெக்ஷன் நடத்தணும்? போஸ்ட்போல் அலையன்ஸ்ன்னு அதுக்கு தான் ஒரு கருத்து இருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பல நாடுகளில் ஆட்சியே அப்படி வருது. போஸ்ட்போல் அலையன்ஸில் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா யார் ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு மெஜாரிட்டி வந்தால் ரைட், ஓகே, அவ்வளோதானே. அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். ஒரு துணை முதலமைச்சரோ இல்லை 2 மினிஸ்ட்ரியோ கேட்டால் கொடுங்க, அவ்வளோதான். சார், விஜய் கூட இந்த கட்சிகள் வரும்னா எதை எதிர்பார்க்கலாம் சார்? உங்களுக்கு என்ன தோணுது? விசிகாவா, காங்கிரஸா, பாமகவா, இல்லை வேற ஏதாவது கட்சிகள் இவங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு என்ன சார் தோணுது? ஒரு யார் வேணா வருவாங்கங்க. பிரேமலதா கொடுத்தா ஒரு சீட்டில் ஜெயிச்சுட்டு நான் வரேன், என் ஒரு சீட்டை கொடுக்குறேன், எனக்கு டெப்டி சிஎம் கொடுன்னு கேட்பாங்க. ஓகே, யார் வேணாலும் வருவாங்க. நீங்கள் when you are in power, you are in a position to distribute something, naturally people will come and approach you. உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்குது இல்ல. நீங்க வெறுங்கையில முழம் போட்டா ஏன் வருவான்? அதுக்கு பதிலா இப்ப உங்க கையில அதிகாரம் இருக்கு, அதை பகிர்ந்துக்கிற மனசு இருக்கு அப்படின்னா சரி இவர்கிட்ட போனா வந்து 2 போஸ்ட் கிடைக்கையா. 40 வருஷமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆட்சியில பங்குன்னு, இன்னைக்கு கிடைக்குது, வரட்டுமே அப்படின்னு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகா மாதிரி ஆட்கள். இறுதியா ஒரு கேள்வி சார். 60-70 ஆண்டுகள் ஆண்ட திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சி வரப்போகுது. விஜயனுடைய வெற்றி எப்படி இருக்கும், எப்படி பாக்குறீங்க? இந்த 60 இந்த திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி அமைய போகுது, எப்படி பாக்குறீங்க? திராவிடம் இல்லாதன்னா என்ன அர்த்தம்? ஐ மீன் விஜயோட கட்சி கொள்கையும் திராவிடம் இருக்கு, தமிழ் தேசியமும் இருக்கு. திராவிடமே இல்லைங்க. திராவிடம்னா என்னங்க? திராவிடம்னா தமிழ்நாடா? இல்லை, திராவிடம் என்பது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா இதெல்லாம் சேர்ந்தது தான், தமிழ்நாடுலாம் சேர்ந்தான். சும்மா நாட்டியும் திராவிடம்னு சொல்லிட்டு இல்லாததை கற்பனையாக பிஜேபி உள்ளே வந்துடும்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்தார்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் என்ன செய்கிறாரு, எப்படி செயல்படுறாரு, எத்தனை பேரை மந்திரி ஆக்குறாரு அப்படின்லாம் பார்த்து தான் செய்யணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு பேட்டியில் சந்திப்போம். நன்றி சார்.